தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். என் உயிரினில் கலந்த தமிழே, என் நாவினில் வந்தாடும் அழகே, வாழ்க நீ, நீடூழி வாழ்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினை தலைமையேற்று திறம்பட நடத்தி வரும் தமிழின தலைவர் அண்ணன் மாண்புமிகு திரு வைகோ அவர்களின் வழிகாட்டுதலின் வழி நின்று வைகோ என்ற இந்த அருமையான இயங்கலை நிகழ்ச்சியினை வடிவமைத்து அதை அருமையாக திட்டமிட்டு வழிநடத்தி வரும் நிகழ்ச்சியின் நிறுவனர் அன்பு அண்ணன் GRP ஞானம் அவர்களுக்கும், ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற கருத்துரைகளுக்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கான உரையாற்றுவர்களை தேர்வு செய்து நிகழ்ச்சியினை அழகாக திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நடத்தி வரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக இலக்கிய அணி துணை செயலாளர் பாசமிகு அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா DC ராஜேந்திரன் அவர்களுக்கும், நல்லதொரு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஐயை பத்மா பழனிசாமி அவர்களுக்கும், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா சு ஜீவன் அவர்களுக்கும், கழகத்தின் அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய மத்தியந்தேவன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் விளம்பர தூணாக செயல்படும் தென்னம்பலம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் ஏற்பாட்டிற்கு உறுதுணையாகவும் ஒருங்கிணைப்பிற்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் அன்பு தம்பிகள் GRP ராஜசேகர் மற்றும் விக்னேஷ் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்திருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக உறவுகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே இணைந்திருக்கும் எனது தமிழ் சொந்தங்களும் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடம் ஓர் சொல் ஆய்வு எனும் தலைப்பில் கருத்துரை வழங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் உரையினை தொடங்கும் முன் சில வார்த்தைகள் உங்களின் புரிதலுக்காக. நான் ஒரு மொழி ஆய்வாளன் அல்ல, மொழி ஆராய்ச்சியாளன் அல்ல. வரவேற்புரையில் சொன்னது போல நான் ஒரு கணினி செயல்பாட்டியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்று தற்போது தென்கொரியாவில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் ஆய்வகத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறேன். அன்னை தமிழ் மீது கொண்ட தீராத காதல் காரணமாக கவிதை எழுதுவதிலும், தமிழ் இலக்கியங்கள் தேடி படிப்பதிலும், தமிழ் சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் தேடி படிப்பதிலும் ஆர்வம் கொண்ட ஒரு தமிழ் ஆர்வலன். இங்கே நான் திராவிடம் ஒரு சொல்லாய்வு எனும் உரையை நிகழ்த்த இருக்கிறேன். அந்த உரையானது திராவிடம் என்ற சொல் குறித்து நான் ஆய்வு கட்டுரைகள் தேடிய போது எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையிலும், திராவிடம் குறித்து பல நண்பர்களுடன் நான் செய்த விவாதத்தின் அனுபவத்தின் அடிப்படையிலுமே எனது உரை அமைந்திருக்கும். இதில் நிறைய தரவுகள், ஆண்டுகள் என்பது இருக்கின்ற காரணத்தினால் சில நேரம் உங்களுக்கு இது ஏதோ வரலாற்று பகுப்பு போல உங்களுக்கு தோன்றலாம், சிறிது அயற்சியும் கூட ஏற்படுத்தலாம். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுமாறு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையினை தொடங்குகின்றேன். அண்மை காலமாக திராவிடம் என்றால் என்ன அல்லது திராவிடம் பற்றிய விவாதம் பல்வேறு தளங்களில் பலரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இல்லையா? நானும் கூட பல நேரங்களில் பல நண்பர்களிடம் திராவிடம் பற்றி விவாதித்துள்ளேன். சில நண்பர்கள் நான் திராவிடம் என்ற ஒரு சொல்லை சொன்ன உடனே ஏதோ காலில் சுடுதண்ணி பட்டது போல அல்லது ஏதோ நான் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டது போல கொதித்து போய் சில பதிலுரைகள் அளிப்பார்கள். எனக்கு அவ்வாறு கிடைத்த பதிலுரைகளை முதலில் உங்கள் முன் வைக்கிறேன். ஏனென்றால் இந்த பதிலுரைகளை தொடர்ந்துதான் எனது உரையானது இருக்க போகிறது. முதலில் அவர்கள் சொல்வார்கள், பொதுவாக திராவிடம் என்றால் யாருக்குமே என்ன என்று தெரியாது, அது ஒரு மாயை, அது தமிழர்களை ஏமாற்றுகின்ற ஒரு சொல் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் தமிழறிஞர்கள் என்றுதானே சொல்கிறோம், எங்கேயாவது திராவிட அறிஞர்கள் என்று சொல்கிறோமா என்று சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதம் கூட முன்வைப்பார்கள். இன்னும் சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திராவிடம் தமிழ் சொல் அல்ல, அது தமிழ் சொல் என்றால் சங்க இலக்கியத்தில் இருக்கும் தானே, சங்க இலக்கியத்தில் இருக்கும் ஆதாரத்தை கொஞ்சம் காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சங்க இலக்கியத்தை கரைத்து குடித்தவர்கள் போன்று நம்மிடம் விவாதத்துக்கு வருவார்கள். சில பேர் திராவிடம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்,
அது எப்படி ஒரு தமிழ் இயக்கத்தின் பெயராக இருக்க முடியும்? அதனால் சொல்கிறோம், ஆரியமும் திராவிடமும் ஒன்றே, இரண்டும் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் திராவிடம் என்றால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் சேர்ந்தது தானே, அதெல்லாம் பிரிந்து விட்டதே, அப்புறம் ஏன் இன்னும் திராவிடம் என்று மொழியியல் சார்ந்து கேள்விகள் எழுப்புவார்கள். திராவிடம் எனும் சொல் காடுவல் என்ற ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது, ஆங்கிலேயர் சொல் தமிழுக்கு எதற்கு என்றும் கூட கேள்விகளை நான் எதிர்கொண்டிருக்கின்றேன். இதற்கெல்லாம் பதில் இன்று நீங்களும் கூட திராவிடம் குறித்து வாதம் செய்திருந்தால் நான் மேற்கூறிய இந்த பதிலுரைகளில் இருந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று நீங்களும் எதிர்கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்று இந்த திராவிடம் என்ற சொல் பற்றிய விவாதம் பல்வேறு தளங்களில் நடைபெறுவதற்கு காரணமாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், இன்று புதிதாய் தமிழ் தேசியம் பேசுபவர்கள் திராவிடம் என்ற சொல்லை பற்றிய பல தவறான கருத்தியல்களை முன்வைப்பதன் காரணமாகவும், அதை பற்றிய சித்தரிக்கப்பட்ட சொல்லாடல்களை முன்வைக்கின்ற காரணமாகவும் தான் இந்த திராவிடம் குறித்த விவாதங்கள் அண்மை காலத்தில் மிக அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இந்த பின்னணியின் அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பும் அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக என்னையும் அதை குறித்து உரையாற்ற அழைத்திருக்கிறார்கள் என நம்புகிறேன். சரி, நான் மேற்கூறியவற்றிற்கு உள்ள பதிலை நாம் இன்று தமிழ்த்தாயின் கரம் பிடித்து சரித்திர பயணம் செய்து உலக தொன்ம ஆவணங்களில் அவளின் பெயர் புரட்டி திராவிடம் மாயை என்று சொல்லும் மாயவர்களின் பொய்யுரைகளுக்கு முடிவுரை எழுதுவோம். திராவிடம் என்று சொல்லை பார்ப்பதற்கு முன்பு தமிழில் நிலம் சார்ந்த சொற்களை பற்றி புரிதல் மிக மிக அவசியம். தமிழில் 4 வகையான நிலம் சார்ந்த சொற்கள் உண்டு. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இதில் இயற்சொல் தமிழ்நாட்டில் இயல்பாக வழங்குகின்ற சொற்கள். திரிசொல் இதை வட்டார வழக்கு என்றும் சொல்வார்கள். அதே போல் செயலுக்கு உட்பட்ட செயல் எழுதும் போது அதில் எழுதக்கூடிய வார்த்தைகளும் திரிசொல் என்ற பகுதியில் அடங்கும். திசைச்சொல் என்பது தமிழ்நாட்டில் அடையும் புடையுமாக கிடந்த திசை நாட்டார் வழங்கும் சொல், அல்லது அவர்களை குறித்து நாம் பயன்படுத்திய சொல், இதுதான் திசைச்சொல். வடசொல் என்பது ஆரிய மொழியில் வழங்கும் ஒரு சொல், அதாவது சமஸ்கிருதம், பாலி முதலிய மொழிகளில் உள்ள சொற்கள். சரி, இதில் நாம் திசை சொல்லை மட்டும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். திசை சொல்லை குறித்து தொல்காப்பியம் எச்சகில் 4 என்ன கூறுகிறது என்று சொன்னால், செந்தமிழில் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி. அதாவது செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 நிலங்களிலும் தாம் குறித்த பொருளினை விளக்கி நிற்கும் சொற்களே திசைச்சொல். இடைக்காலத்தில் வாழ்ந்த நன்னூலாரும் நன்னூல் 273 திசைச்சொல்லை பற்றி கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், செந்தமிழ் நிலம் சேர் 12 நிலத்தினும் 92 தமிழ் ஒளி நிலத்தினும் தம் குறிப்பினவே திசைச்சொல் என்ப. இதற்கான விளக்கம், செந்தமிழ் நிலத்தை சேர்ந்த 12 பகுதிகளிலும் 18 மொழி பேசும் நாடுகளில் தமிழ் மொழி பேசும் நிலம் நீங்களாக மீதி உள்ள 17 நிலங்களில் உள்ள மொழிகளில் இருந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் சொற்கள் திசை சொற்கள் என்பது இதற்கான விளக்கம். இந்த நன்னூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் திசை சொல்லை கொடுந்தமிழ் எனும் தொடரால் குறிப்பிடுவார்கள். ஆனால் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய உரையாளர்கள் அதை திசை சொல் என்றே குறிப்பிடுவார்கள். தொல்காப்பியரும் சரி, நன்னூலாரும் சரி, இந்த செந்தமிழ் நாடு எது என்றோ அல்லது இந்த 12 நிலங்கள் எதுவென்றோ 17 நிலங்கள் எதுவென்றோ கூறவில்லை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன், அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கற்றறிந்த பலரும் அதை அறிந்த ஒன்றாக இருந்திருக்கலாம். அதனால் அவர் அதை எது என்று கூறாமல் விட்டிருக்கலாம். ஆனால் இடைக்காலத்தில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணார், சோனவரையார், நச்சினார்க்கினியர், தெய்வச்சிலையார் ஆகியோரும், நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர் ஆகியோரும் அந்நாடுகள் எவை என்று திறம்பட எடுத்துரைக்கிறார்கள். அவை தென்பாண்டி நாடு, குட்டநாடு, உடநாடு, பர்க்கா நாடு, வேநாடு, பூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மாலாடு, புனல் நாடு. இந்த 12 நாடுகள் தான் செந்தமிழ் நிலம் சேர் 12 நாடுகள். தமிழ் பேசப்படாத நிலங்களாக 17 நிலங்களாக நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் எழுதிய
கட்டளை கழித்துறை பாடல் மூலம் நாம் அந்த 17 நாடுகள் எது என்று அறியலாம். சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், மகதம், கட்டாரம், கௌடம், குசலம். இந்த 17 நாடுகளும் தான் அது என்று மயிலைநாதர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரி, இந்த 4 வகை சொற்களுள் இயற்சொல் என்பது செந்தமிழ் நாட்டில் விளங்குவது. இது பொதுவாக எல்லா நாட்டிற்குமே தெரியும். ஆனால் திசைச்சொல் என்பது அந்த நாட்டில், எந்த நாட்டில் அந்த சொல் வழங்கப்படுகிறதோ அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொருள் தெரியக்கூடியது. மற்றவருக்கு அதன் பொருள் தெரியாது. இதைத்தான் தொல்காப்பியரும் நன்னூலாரும் தங்கள் புறப்பான் மூலம் உணர்த்துகிறார்கள். அதற்காக அவர்கள் மொழியில் உள்ள எல்லா சொற்களுமே திசை சொற்களா என்றால் இல்லை. தமிழ் சார்ந்த தொடர்புகளில் அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள் மட்டுமே திசைச்சொல். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இங்க கொரியாவில் இருக்கிறேன். இப்ப கொரியாவில் இந்தியாவை குறிப்பதற்கு எந்த சொல் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இந்தோ என்று பயன்படுத்துவார்கள். அதே போல் அமெரிக்காவை குறிப்பதற்கு அவர்கள் மீகுக் என்று பயன்படுத்துவார்கள். பிரிட்டனை குறிப்பதற்கு யங்குக் என்று பயன்படுத்துவார்கள். ஆஸ்திரேலியாவை குறிப்பதற்கு ஹோச்சு என்று பயன்படுத்துவார்கள். இப்ப இந்த மீகுக், இந்தோ, யங்குக், ஹோச்சு எல்லாமே கொரியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இது எல்லாமே அந்த நாடுகளை குறித்த திசைச்சொல், கொரியாவில் வழங்கி வரும் திசை சொற்கள். இவ்வாறான திசை சொற்கள் உலகெங்கும் இருப்பது வழக்கமான ஒன்று. இப்ப தமிழிலும் நிறைய திசை சொற்கள் இருக்கின்றன. தமிழின் நாடுகளை குறித்த சில திசை சொற்கள் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். சீனாவை குறித்து நாம் சீனம் என்று அழைத்தோம். இன்றைய கிரீஸை குறித்து நாம் யவனம் என்று அழைத்தோம். அதன் பிறகு கிரேக்கம் என்று அழைத்தோம். இன்றைய மலேசியாவை குறித்து நாம் கடாரம் என்று சொன்னோம். இன்றைய இந்தோனேஷியாவை நாம் சாவகம் என்று அழைத்தோம். இன்றைய பெர்ஷியாவை நாம் பார்சி என்று அழைத்தோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் இந்தோனேஷியா சாவகம், இந்தோனேஷியா சாவகம், மலேசியா கடாரம் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது இல்ல? இதற்கு காரணம் இருக்குது. அதாவது இன்றைய மலேசியாவின் அன்றைய பெயர் கெடா, அதனால் நாம் கடாரம் என்று அழைத்தோம். அதாவது திசைச்சொல் தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பு உண்டு. கூடுமானவரை அயல் மொழியில் உள்ள அந்த மூல மொழியின் ஒலிப்புக்கு நெருக்கமான சொற்களையே தமிழ் தேர்ந்தெடுக்கும். தன்னால் முடியவில்லை என்று சொன்னால் மட்டும்தான் தன் மொழி அமைப்பில் அதற்கான சொற்களை அமைத்துக் கொள்ளும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சீனாவின் பண்டைய பெயர், அந்த காலத்தில் சீனாவில் சீனத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஜொங்குவோ. இதுதான் சீனாவினுடைய பழைய பெயர், சீனாவில் வழங்கப்பட்ட பெயர். அப்போ அந்த காலத்துல செங்குவா என்று அழைக்கப்பட்டது. நமக்கு தமிழர்களுக்கு அது இப்போது கூட நமக்கு அது வாயில் வருமா என்று சொன்னால் மிகவும் சிரமம் தான் இல்லையா? அதனால் அந்த ஒலிப்பு முறைக்கு மிகவும் நெருக்கமாக நாம் சீனம் என்று அழைத்தோம். தற்போது உலகம் முழுவதும் சீனா என்றே ஆகிவிட்டது. அதே போல் கிரீஸ், இன்றைய கிரீஸை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய அன்றைய ஆதிக்குடி மக்கள் பெயர் அயோனியன். அதனால் அதற்கு அந்த ஒலிப்பு முறைக்கு மிகவும் நெருக்கமாக யவனம் என்று நாம் அழைத்தோம். பின்னாளில் அயோனியன் கிரெக்கோ என்று மாற்றினார்கள். அந்த இனத்தின் பெயர் கிரெக்கோ என்று மாறிய போது நாம் கிரேக்கம் என்று அழைத்தோம். அதே மாதிரி இந்தோனேஷியாவின் அன்றைய பெயர் ஜாவா, அதனால் நாம் சாவகம் என்று அழைத்தோம். இவ்வாறு நாம் மூல மொழி, அதாவது அந்த மொழி வழங்கப்பட்டதற்கு நெருக்கமாகவே நாம் திசை சொற்களை அமைத்துக் கொண்டோம். இதே மாதிரி தான் மற்ற உலகில் உள்ள மற்ற மொழிகளும் மூல மொழிக்கு வழங்கப்படும், மூல மொழியில் உள்ள ஒலிப்பு முறைக்கு நெருக்கமான ஒலிப்பு முறைகளை தேர்ந்தெடுத்து சொற்களை அமைத்துக் கொள்ளும். அதுவும் திசை சொல். இப்ப உதாரணத்துக்கு நாம இங்கிலீஷ் எடுத்துக்கிடுவோம். இங்கிலீஷ் பிரிட்டிஷ்ல இங்கிலீஷ் சொல்றாங்க இல்லையா? நாம ஏன் ஆங்கிலம் சொல்றோம்? இன்னைக்கா யோசிச்சிருக்கோமா? இங்கிலீஷ் எங்கேயோ இருக்கு, நாம ஆங்கிலம் சொல்றோம். பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த பிரிட்டிஷின் ஆதிக்குடிகளின் பெயர் ஆங்கிலோ சாக்சன். அவர்களை பேச்சு வழியில் ஆங்கிலேயன் என்று அழைப்பார்கள். அதனால் ஆங்கிலேயன், ஆங்கிலம். அப்படித்தான் நாம் தமிழில் திசை சொற்களை உருவாக்கும். இதுதான் நமது தமிழ் சொல்லுக்குள்ள ஒரு மிக சிறப்பு, தமிழ் மொழியின் ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எண்டோனியம், எண்டோனம், எக்ஸோனம். அதாவது எண்டோனம் என்பது
மூல மொழியில் வழங்கும் ஒலிப்பு முறை. எக்ஸோனம் என்பது உலகம் வழங்கும் ஒலிப்பு முறை. உதாரணம் தமிழ் எடுத்துக்கிறோம். தமிழ் சொல்றது மூல மொழி. இப்போ ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்க? தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ் என்பது எண்டோனம், தமிழ் என்பது எக்ஸோனம், இங்கிலீஷ் என்பது எண்டோனம், ஆங்கிலம் என்பது எக்ஸோனம். இதுதான் தமிழில் இலக்கணத்தில் திசை சொல். இப்ப திசை சொல்லை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரியா? சரி, இப்போ தமிழ் என்பதுதான் நமது மொழியின் சொல், நமது பண்பாட்டின் சொல். ஆனால் இந்த உலகத்தில் தமிழ் மட்டும் ஒரே இனமாக இருந்ததா? இல்லைதானே. இந்த உலகம் வேறுபட்ட பல இன, மொழி, பண்பாடுகளை உள்ளடக்கியது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நமது தமிழகம், தமிழ் பிற மொழி இன பண்பாட்டின் நிலை நின்றது. வாணிபத்தால் கடல் கடந்தும் நாம் வாணிபம் செய்தோம். நமது சங்க இலக்கிய நிறைய கிடைக்கின்றன. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, எக்கோ அடிக்குது. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்தார்கள். அப்போது நாம் அந்த காலத்திலே கடல் கடந்து நாம் வாணிகம் செய்த அந்த காலத்திலேயே நமது தமிழ் என்ற சிறப்பு லகரத்தை உச்சரிக்க இயலாத நம்முடைய நட்பு இனங்களால் நமக்கு இன்னொரு பெயரும் கிடைத்தது. அதுதான் திராவிடம். திராவிடம் சங்கத்தமிழில் இருக்குமா? இருக்க. ஏனென்றால் நமக்குத்தான் லகரம் நன்றாக உச்சரிக்க வருமே. அதன் பிறகு நாம் ஏன் நம்முடைய இலக்கியங்களில் திராவிடம் என்று எழுதப் போகிறோம்? அதனால்தான் திராவிடம் சங்க இலக்கியத்தில் இருக்க. ஏனென்றால் அது திசை சொல், நம்மளை குறித்து அயல் நாட்டினர் விளங்கிய சொல். அதுதான் திராவிடம். ஆனால் உலகின் தொன்மையான நூல்களில் திராவிடம் இருக்கும். எவ்வாறு இருக்கும்? தமிழை குறிக்கக்கூடிய ஒரு திசை சொல்லாக இருக்கும். இதைத்தான் மிகச்சிறந்த தமிழறிஞரும் சொல் ஆராய்ச்சி வல்லுநரும் மறைமலி அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்கு மிகச்சிறப்பாக உழைத்தவரும், தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலே செம்மையாக வடிவம் பெற்றது எனவும், திராவிடத்திற்கு மூலமாகவும் ஆரியத்திற்கு மூலமாக திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி என வாதிட்டவர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கு தன் சொற்கள் பலவற்றை அளித்தது என்று நிறுவியவர். தமிழின் வேர்ச்சொல் வளத்தை செழுமையாக சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழிகளையும் அவரின் நூல்கள் வழியாக எடுத்தியவருமான ஐயா மொழிஞாயிறு தேவநேய பாவனர் குறிப்பிடுகிறார். இக்கால மொழியாலும் அரசியலும் பற்றி தமிழும் அதனின்று தெரிந்த திராவிடமும் வேறு வேறு பிரிந்து நிற்பினும் பழங்காலத்தில் திராவிடம் என்பதெல்லாம் தமிழே, திராவிடம் என்று தெரிந்தது தமிழ் என்றும் சொல்லே என்று அவர் எழுதிய ஒப்பியான் மொழி என்ற நூலின் 15வது பக்கத்தில் அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். மேலும் பாவனர் திராவிடத்தா என்னும் அவரது நூலில் 8ஆம் பக்கத்தில் தமிழ் என்பதுதான் தமிழம் என்றும் திரமிழம் என்றும் திரமிடம் திராமிடம் திராவிடம் என்றும் தெரிந்தது என்று மிக தெளிவாக எடுத்து கூறியிருப்பார். பாவனர் இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக கூறிய முதல் அறிஞர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே கருத்தை இன்னொரு அயல்நாட்டு அறிஞர் அவரும் கூட ஏஎல் பாஷம் என்பவரும் கூட தமிழ் எனும் சொல் தமிழ், தமிழ, தமிழ, திரமிழ, அதன் பிறகு திரமிட, அதன் பிறகு திராவிட என்று மாறியதாக அவரும் ஆய்வு அறிக்கையில் கூறியுள்ளார். ஆனால் இவர்கள் இந்த இரண்டு அறிஞர்களுமே, தமிழ் அறிஞர்களுமே மேலைநாட்டு அறிஞர்களுமே சமகாலத்தில் உள்ளவர்கள். ஆனால் அதற்கு முன்னரே சில கருத்துக்கள் தமிழும் திராவிடமும் ஒன்றே என காட்டும். தமிழ் குறித்த திசை சொல் முதலில் கிடைப்பது ஹத்திகும்பா கல்வெட்டு, அதாவது யானை குகை கல்வெட்டு என்று சொல்லுவோம். இது பார்த்துட்டீங்கன்னா ஒரிசாவில் புவனேஸ்வரம் அருகே உள்ள உதயகிரியில் அன்றைய கலிங்க பேரரசர் காரவேலன் என்பவரால் கிமு 2ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டின் 13வது வரியில் 1300 ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருந்த தமிழ் மூவேந்தர் கூட்டணியினை காரவேலன் முறியடித்திருப்பதாக செய்தி கூறப்படுகிறது. இங்கு தமிழர் கூட்டணியை குறிக்கும் திசை சொல்லாக தமிழ என் தேக சங்காத்தம் என்று பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழ் இங்கே தமிழ என்று
இசைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் பாதமி தூண் கல்வெட்டு, கர்நாடகாவில் கிடைத்த பாதமி தூண் கல்வெட்டுகள் தமிழர்களை தமிழை என்றே அழைக்கிறது. அதேபோல் கிரேக்க மொழியில் மிகத்தொன்ம ஆவணம் அதாவது எரித்ரோப்பியன் கடல் என்பது இன்றைய செங்கடல். அன்றைய கடல் வாணிகம் குறித்து பேசக்கூடிய ஒரு பழமையான கிரேக்க தொன்ம ஆவணம். இந்த ஆவணத்தில் சேரனின் முசிறிப்பட்டினத்தில் இருந்து ரோமபுரிக்கு நடைபெற்ற கடல் வாணிகத்தை பற்றி கூறுகிறது. இதிலிருந்து நம்ம சேர நாட்டில் இருந்து மிளகு, லவங்கம் முதலிய வணிகம் ரோமபுரியுடன் நடைபெற்றதை இந்த ஆவணம் மிக தெளிவாக பேசும். தெண்டி, முசிறி போன்ற துறைமுகங்களில் இருந்து அங்கு மிளகு, லவங்கம் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அந்த கடல் வாணிகம் நடைபெற்றதாகவும் அந்த ஆவணம் மிக அழகாக எழுதியிருக்கும். 53, 54, 55ஆம் பக்கங்களை படித்து பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். அந்த கிரேக்க ஆவணம் அதில் தமிழகத்தை குறிப்பதற்கு தம்ரிக என்று திசைச்சொல்லையை பயன்படுத்துகிறது. அந்த கிரேக்க தொன்ம ஆவணம் கூறும் வணிக தொடர்பை மெய்ப்பிக்கும் விதமாக அண்மையில் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு, ராமநாதபுரத்தின் அழகன்குளம் ஆகிய கடற்கரை பட்டினங்களும் இருந்தது என்பதனை தற்போது அகழ்வாராய்ச்சியாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் பார்த்துட்டீங்கன்னா தொலமி என்ற கிரேக்க மேதை, இவருடைய காலம் 150, கிபி 150. புவியியல் அறிஞரான இவர் தமிழகத்தை தம்ரிக்கே என்று குறிப்பிடுகிறார் ஜியோகிராபிக் ஆஃப் ஹைபோஜீசிஸ் எனும் நூலில். அவருக்கு முன்பே, இது மிக முக்கியமான ஒரு ஆய்வு, அவருக்கு முன்பே கிமு 425 ஹெட்ரோடஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் திராவிடர்கள் என்றே குறிப்பிடுகிறார் தமிழர்களை. அதாவது அவர் குறிப்பிடுகின்ற வார்த்தையை பார்த்தால் Dravidians only as having a complexion closely resembling the Ethiopians, as being situated very far from the Persians towards the south and never subject to Darius. அவர் டாரிஸ் மன்னன், அவர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்பதை தெரியும். திராவிடர்கள் என்பவர்கள் எத்தியோப்பியர்களை ஒத்த நிறம் கொண்டவர்கள், அவர்கள் பெர்சியர்களிடமிருந்து வெகு தொலைவில் தெற்கே அமைந்திருப்பதாகவும் அவர்கள் மன்னர் டாரிஸுக்கு ஒருபோதும் உட்பட்டவர்கள் இல்லை என்பதை ஹெட்ரோடஸ் கிமு 425 தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் திராவிடர்கள் என்று. அதாவது நாம் எப்படி கிரேக்கத்தை யவனம் என்று அழைத்தோமோ, எப்படி மலேசியாவை கடாரம் என்று அழைத்தோமோ, அதுபோல் அவர்களும் நம்மை திராவிடம் என்று அழைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் அறியலாம், திராவிடம் என்பது மாயையா? இல்லைதானே. திராவிடம் என்பது தமிழை குறித்த ஒரு திசைச்சொல். அதாவது தமிழ் என்பது இயல்பு சொல், எண்டோனியம், நாம் விளங்குவது. திராவிடம் என்பது திசைச்சொல், எக்ஸோனம் என்பதா. இதுதான் தமிழ் என்பது மூலச்சொல், திராவிடம் என்பது அதை குறித்து திசைச்சொல். இதுதான் திராவிடம் என்ற சொல்லை குறித்து சுருக்கமாக சொல்வது என்று சொன்னார். இப்போ சில பேர் அடுத்தது அந்த பதிலூர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆரியமும் திராவிடமும் ஒன்றே, ஆரிய திராவிட சண்டை எல்லாம் ஒரு மாயை, திராவிடம் என்பதே சமஸ்கிருத சொல் தான், சமஸ்கிருத பெயர் தாங்கிய தமிழ் இயக்கங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் அல்லவா? அதற்கான பதிலை இப்பொழுது காணலாம். சரி, திராவிடம் என்ற சொல்லை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா அதற்கு எதிரான சொல் ஆரியம் இல்லையா? அந்த ஆரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆரியர்கள் என்பது சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சிக்கு பிறகு சற்று பின்னர் காலத்தில் ஐபர் கணவாயினூடாக கால்நடை மேய்ப்போராக நாவலாந்தேயம் என்பது அன்றைய இந்திய நிலப்பரப்பு என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். நாவலாந்தேயத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள். ஆரியர் என்ற சொல் சமஸ்கிருத மற்றும் ஈரானிய மொழிகளின் அடிப்படையில் அமைந்த ஆரிய என்னும் அடிச்சொல்லிலிருந்து மருவி வந்ததாக மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அது ஆரிய என்ற சொல் ஐரிய என்ற ஈரானிய சொல்லுடன் உறவுடைய சொல் என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். இந்த ஆரியர்கள் என்ற சொல் ரிக்வேதத்தில் 36 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது ரிக்வேதத்தில் மத கருத்துக்களை மிக கடுமையாக கடைபிடிப்போம், அப்படி இல்லைன்னா உயர்ந்தவர்கள் என்ற பொருளிலேயே இந்த ஆரியர்கள் என்ற சொல் ரிக்வேதத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. சரி, நமது பழந்தமிழ் நூல்களில் சங்க இலக்கியத்தில் ஆரியர்கள் என்ற சொல்லாடல் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போமா?
ஆரியர்கள் என்ற சொல் நமது சங்க இலக்கியங்களில் நிறைய இலக்கியங்கள் கிடக்கின்றன. நான் அதில் 2 மற்றும் இங்கே அறிய தருகிறேன். அகநானூறு பாடல் 396. இதை எடுத்தோம் என்றால், ஆரியர் அலர தாக்கி நேரிசைந்தொன்று முதிர் வடவரை வணங்குவில் பொறிந்து வெம்சின வேந்தரை பிணித்தோன் வஞ்சி என்ன என்னறம் தன் சொன்னேன் என்று அகநூற்று பாடல் 396 16 முதல் 17 வரைகள் சொல்கிறது. இதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், சேரன் செங்குட்டுவன் சினம் கொண்டு ஆரியர்களை அலரும்படி தாக்கி பழமையான வடமலை இமயத்தில் தன் வளைந்த வில் சின்னத்தை பொறித்தான் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. சரி, இன்னொரு அகநானூற்று பாடல் 336, அதை எடுத்துக்கொள்வோம். அதில் 20 முதல் 23 வரிகளை பார்ப்போம். அது மாரி அம்பின் மழைத்தோல் சோழர் வில் ஈண்டு குறும்பின் வல்லத்து புறமுளை ஆரியர் படை உடைக என் நேரிரை கூறுகிறது. அதாவது, சோழரது விற்படை செறிந்து கிடக்கும் அரணை உடைய வல்லம் என்ற ஊருக்கு வெளியே உள்ள காவல் காட்டில் வந்தடைந்த ஆரியரின் படைகள் சோழர் அம்புகளை எதிர்த்து நிற்க முடியாமல் தோற்றோடிய செய்தியை சொல்கிறது இந்த அகநானூற்று பாடல். இன்னும் பல சங்க இலக்கிய கால பாடல்கள் நாம் பார்த்தோம் என்றால், நச்சினை 170, குறுந்தொகை 7, பதிற்று 10, 11, அகநானூறு 276, 398, சிலப்பதிகாரம், நாம் பல இலக்கியங்களில் பார்த்தாலும் ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான இருந்த பகையை, உறவுகளை அது மிக தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறது. சரி, நமது இலக்கியங்கள் தான் இப்படி சொல்கிறது என்று சொன்னால், தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? தொல்காப்பியர் எந்த ஒரு நாட்டின் மொழிக்கும் தனி இலக்கணம் என்பது அவர் வகுக்கவில்லை. ஆனால் வடமொழியினால் வருகின்ற ஆபத்தை குறித்து அவர் ஒரு தனி இலக்கணமே வகுத்துள்ளார். எந்த மொழிக்குமே அவர் வகுக்காத ஒருத்தர் வடமொழிக்கு மட்டும், அதில் மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இரு என்று ஒரு தனி இலக்கணம் வகுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்றைய கால அரசியல் மத சூழ்நிலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வடசொல் கிளவி வாட எழுத்து ஒருகி எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே சிதைந்தன வரினும் இயந்தன வரையார். இதில் இந்த இதில் முதல் 2 எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆரியர்கள் அல்லது பார்ப்பனர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பாருங்கள், தொல்காப்பியர் கூட தனி இலக்கணம் அமைத்து பட சொல்லை போற்றி உள்ளார் என்று இந்த முதல் 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்வார்கள். ஆனால் 3வது வரியில் வைத்திருப்பார் ஒரு அடி நமது தொல்காப்பியர், சிதைந்தன வரினும் இயந்தன வரையா. அதாவது வட எழுத்துக்களை தமிழில் எழுத வேண்டிய கட்டாயம் வந்தால் வட எழுத்துக்களை புறந்தள்ளி விட்டு தமிழில் என்ன எழுத்து இருக்கோ அதுக்கு ஒத்து வந்தால் மட்டுமே பயன்படுத்துங்கள். வடமொழி சிதைந்து போனாலும் பரவாயில்லை, அதற்கு இயந்து ஒரு நாளும் போகாதே என்று தொல்காப்பியர் சொல்லி இருப்பார். அப்படி என்றால் தொல்காப்பியரும் நமது சங்க இலக்கியங்களுமே திராவிடத்திற்கும், நம்ம திராவிட திசை சொல்லான திராவிடர்கள் நான் இங்கே எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இருந்த பகைமையை எவ்வளவு அழகாக எடுத்து வைக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆரிய திராவிட பகையெல்லாம் கட்டுக்கதை. இது எப்படி இருக்குது? சரி, ஆரியர்கள் அவர்கள் அல்லாதவர்களை குறிக்க சூத்திரர்கள் என்று சொல்ல பயன்படுத்தினார்கள் இல்லையா? அது நாம் அறிவோம். அதற்கு மாற்றாகத்தான் நாம் தமிழர்கள் குறித்து திசை நாட்டார் வழங்கி வந்த திசை சொல்லான திராவிடம் என்ற சொல்லை முன்வைத்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் வரலாறு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆரியமும் திராவிடம் ஒன்னா? கண்டிப்பா இல்ல. ஆரிய திராவிட சண்டை எல்லாம் மாயையா? அதுவும் இல்லை. சரி, இன்று ஆரியமும் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்று ஆரியமும் திராவிடமும் ஒன்றே என்று மேடைகளில் நீட்டி முழங்குபவர்கள் கொஞ்சம் சங்க இலக்கியங்களையும் தமிழ் இலக்கணத்தையும் கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, அடுத்தது திராவிடம் சமஸ்கிருத சொல்தானா என பார்க்கலாம். சீன மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பௌத்த நூலான லலிதா வசுத்ரா என்ற நூலில் திராவிட லிபி என்கின்ற சொல்லாடல் தமிழ் எழுத்துக்களை குறிக்கிறது. இதுவே திராவிடம் என்ற சொல் தமிழினை குறிப்பதற்காக நேரடியாக கிடைத்த முதல் சான்று. அதாவது மொழியியலை சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பௌத்த நூலான லலித வசுத்ரா எனும் நூல் குறிப்பிடும் திராவிட லிபி என்பது தமிழ் எழுத்துக்களையே குறிக்கிறது. இதுவே திராவிடம் என்ற சொல் தமிழினை குறிப்பதற்காக நேர கிடைக்கப்பட்ட முதல் சான்று. அதே காலகட்டத்தில் பௌத்த நூலான சமண நூலான சமயவங்கா
என்ற ஒரு நூல் அந்த காலத்தில் வழக்கில் இருந்த 18 மொழிகளின் பட்டியலை இடுகிறது. அதில் சமஸ்கிருதம் குறிப்பிடப்படவில்லை. அதில் தமிழி என்று இருக்கிறது. இந்த தமிழி பிற்காலத்தில் இதை கமில் சுவேலபில் என்கின்ற அறிஞர் தமிழ் என்ற சொல்லை குறிக்கும் ஒற்றை சொல்லாக தமிழி மற்றும் திராவிடம் என்பவற்றை குறிப்பிடுகிறார். நான் மேலே சொன்ன கல்வெட்டுகளாகட்டும் அல்லது இந்த புத்தகங்களாகட்டும் இவையெல்லாம் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் அல்ல, இவையெல்லாம் பிராகிருதத்தில் எழுதப்பட்டது. இப்போ தமிழ், அதனால் நாம் இப்ப தெளிவா தெரியுது, திராவிடம் சொல்றது கண்டிப்பாக சமஸ்கிருத சொல் அல்ல என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா? ஆனால் இந்த திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எடுத்தாளப்பட்டது. அது எப்படி என்று நான் இப்போது சொல்கிறேன். இப்ப சமஸ்கிருதத்துல ஆரியர்கள் ஒரு புது சொல்லை உருவாக்கும் போது ஒரு வாய்ப்பாடை பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு நம்ம படி எடு, நகல் எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? படி எடுனா நகல் எடுக்கிறது. இந்த சொல்லை ஆரியர்கள் அவர்கள் சொல்லாக மாற்றும், அதாவது திசை சொல்லாக மாற்றும் என்ன பண்ணுவார் என்று சொன்னால், இந்த படி அதில் உள்ள முதல் எழுத்து, அதாவது தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக வந்தால் அந்த உயிர்மை எழுத்தில் உள்ள உயிரை நீக்கிவிட்டு மெய் எழுத்துடன் ராவை புணர்ந்து ஒரு புனர் எழுத்தை உருவாக்கி அதை மீதி உள்ள சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லாக உருவாக்குவார்கள். அதாவது படி, அதில் பா இப் கூட்டல் ஆ, அதில் ஆவை நீக்கிவிட்டு ரா சேர்த்தால் பிரடி பிரதி என்று தெரியும். இதுதான் திராவிட சொல் பிரதி, சமஸ்கிருத சொல் பிரதி உருவான விதம். இதே மாதிரி தான் பிரபலம், அதாவது பவளம் என்று நாம் சொல்லுவோம், அதே சமஸ்கிருதத்தில் பிரபலம். பாவில் உள்ள ஆவை நீக்கிவிட்டு இப்புடன் ரா சேர்த்து மீதி உள்ள எழுத்துக்களை இணைத்து புனர் எழுத்துக்களாக எழுதுவது பிரபலம் என்று. இப்ப இதே தமிழம் என்று சொல்லி எடுத்துக்கிறீங்க. தமிழத்துல தமிழம், அதுல தாலை இத்து கூட்டல் ஆ இருக்கு, ஆவை நீக்கிட்டு இத்து கூட்டல் தமிழம் என்று வரும். இது சொல்லாடல் பாத்துட்டீங்கன்னா அப்படியே தமிழுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அப்ப இது கொஞ்சம் அந்த லா அவங்களோட சிறப்பு லகரம் கிடையாது, அதனால லா சேர்த்தார்கள். பிறகு பாத்துட்டீங்கன்னா அதுல லாவுக்கு பதிலாக டாங்கிற போலியாகி அப்படியே மருவி மருவி பாத்துட்டீங்கன்னா தமிழம் திராவிடம் என்று தெரிந்தது. அதாவது அவர்களுக்கு மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கும் திராவிடம். ஆனால் அதே சொல் மீண்டும் தமிழுக்கு திசை சொல்லாக வரும்போது நாம் நமது தமிழ் இலக்கண மரபுப்படி என்னும் மெய்யெழுத்துடன் ஆ சேர்த்து நாம் திராவிடம் என்றே தான் உச்சரிப்போம். ஏன்னா தமிழ் இலக்கணத்தில் மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான இலக்கணம் கிடையாது இல்லையா? சோ இத்து கூட அதனோட உயிரெழுத்து தீ சேர்ந்து திராவிடம் என்று வந்தது. நாம் எப்பொழுதுமே கொஞ்சம் நீட்டி முழங்கக்கூடிய ஆட்கள், அதனால் திராவிடம் என்று அது மருவியது. இதில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் என்பதற்கு பொருள் என்ன? அது பிங்கள நிகண்டு அழகாக சொல்கிறது. தமிழ் என்ற சொல்லுக்கு நீர்மை அல்லது இனிமை. இந்த திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் பொருள் அதேதான். திரவம் ஓடும் நிலம் அல்லது நீர்மம் ஓடுகின்ற நிலம், இதுதான் திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்குமான பொருள். அப்ப இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது, அவர்கள் நமது தமிழம் என்ற சொல் அங்கு சென்று திராவிடம் என்றாகி மீண்டும் தமிழுக்கு திராவிடமாக இருக்கிறது. இதை பாவனர் திராவிடத்தா என்னும் நூலில் 8ஆம் பக்கத்தில் மிக அழகாக கூறியிருப்பார். பவளம் என்பது பிரபலம் என்று வடமொழி தெரிந்தது போலவே தமிழம் எனும் சொல் தமிழம் திராவிடம் என்றாகி பின்னர் தமிழில் வழங்கும் போது மெய் முதலெழுத்தாக விதி இல்லாததினால் திராவிடம் என்றும் தமிழ் வழங்கும். ஆகையால் தமிழின் இன்றே திராவிடம் எனும் சொல் தோன்றிற்று என்று பாவனர் திராவிடத்தா எனும் நூலில் 8ஆம் பக்கத்தில் மிக அழகாக இதை தெளிவுபடுத்தியிருப்பார். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்படி கிரேக்கம், ரோமானியம், எகிப்து என நமது நட்பு இனங்கள் தமிழம் தமிழரை குறிக்க திராவிடர்கள் என்று திசை சொல் பயன்படுத்தினார்களோ அதே போலத்தான் ஆரியர்களும் அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள். சொல்ல போனால் இந்த திசை சொல்லை கொண்டு நம்மை இழிவும் செய்திருப்பார்கள். மகாபாரதம் அனுசாசன பர்வதம் பகுதி 33 பிராமண மேன்மை என்னும் பகுதியில் 17 முதல் 21 வரையிலான ஸ்லோகங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அது என்ன சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், திராவிட நாட்டு அரசர்கள் சத்திரிய நிலை குறைந்து போய் சூத்திரர்களாகிவிட்டார்கள், பிராமணர்களை பகைத்துக் கொண்டதால். உயர்ந்த அப்பிராமணர்களை பகைத்துக் கொண்டு யாராலும் நாடாள முடியாது என்று கூறியிருப்பார்கள்.
அப்ப அவர்கள் நம்மளை எவ்வாறு திராவிடர்கள் என்று குறித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தால் பிராமணத்துடைய மேன்மையை சொல்லியிருப்பார்கள், அதில் நம்மளையும் இழிவுபடுத்தியிருப்பார்கள். இப்போது சொல்வார்களா ஆரியமும் திராவிடம் ஒன்று என்று? திராவிடம் சமஸ்கிருத சொல்லா? கொஞ்சம் அறிவு கண் கொண்டு பார்க்க வேண்டும் அவர்கள், அப்பொழுது உண்மை புலப்படும். ஆரியமும் திராவிடமும் என்றுமே ஒன்று கிடையாது. திராவிடம் என்பது தமிழில் இருந்து சமஸ்கிருதத்திற்கு சென்று சொல்தான். மேலும் சான்றாக பாண்டிய செப்பேடுகள் 10 நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டி தாலுக்காவில் உள்ள தளவாய்புரம் என்னும் கிராமத்தின் புறவெளியில் கிடைத்த பாண்டியன் பரந்தகன் வீர நாராயணனின் தளவாய்புர சாசனம். இது 7 செப்பேடுகளை கொண்டது. காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இதில் செப்பேடுகள் பொதுவாகவே வடமொழி மற்றும் தமிழில் இருக்கும். ஒரே பகுதி 2 சமஸ்கிருத சொல்லாகவும் சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் இருக்கும். அதே போல் இந்த செப்பேடிலும் வடமொழியான சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கிறது. அந்த செப்பேட்டில் வாசகங்களை இயற்றிய ஒருவரை சமஸ்கிருத மொழியில் பாண்டிய திரமிடர் என்று சொல்கிறார்கள். அதே தமிழ் பகுதியில் என்ன சொல்றாருன்னா தமிழ் பாண்டியன் என்று சொல்கிறார்கள். அதாவது சமஸ்கிருத பகுதி பாண்டிய திரமிடர் என்று சொல்கிறது, தமிழ் பகுதி தமிழ் பாண்டியன் என்று சொல்கிறது. அதே போல அந்த செப்பேட்டில் வாசகங்களை செதுக்கிய தச்சரை வடமொழியில் தமிழா பரணன் என்றும், தமிழ் பகுதியில் தமிழா பரணன், அதாவது வடமொழியில் சமஸ்கிருதத்தில் தமிழா பரணன், அதே தமிழ் பகுதியில் தமிழா பரணன் என்று செப்பேடு சொல்கிறது. ஆக தமிழா என்னும் வட சொற்கள் தமிழ் மற்றும் தமிழர்களே குறிப்பிடுகின்றன என்பது தெளிவாகிறது அல்லவா? இது செப்பேடு நமக்கு கிடைத்தது. நமது கோயில்பட்டி அருகே நமக்கு உள்ள தலாயபுரத்தில் கிடைத்த செப்பேடு இவ்வாறு குறிப்பிடுகிறது. இன்னொன்னு சொல்கிறேன், திராவிடம் என்ற திசை சொல் சமஸ்கிருதத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் வட இந்தியாவில் பிற மொழிகளின் சிறிது மாறுபட்ட பயணித்து இருக்கிறது. உதாரணமாக நமது தேசிய கீதம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நம்ம தேசிய கீதத்துல திராவிடம் என்ற சொல் வரும். ஆனா அந்த தேசிய கீதம் எழுதப்பட்ட மூல மொழியான பெங்காலியில் அது அவ்வாறு இருக்காது. பெங்காலியில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் திராவிட என்று இருக்கும். அதுதான் எழுதிய, திராவிடம் என்று எழுதவில்லை. பெங்காலியில் திராவிட என்றுதான் இருக்கும். ஆனால் நாம் எப்படி பாடுகிறோம்? திராவிட என்று. இதுதான் திசை சொல் பரவிடும் விதம். அடுத்ததாக காலத்தில் திராவிடத்துக்கான அடுத்த சான்று சமண முனிவரான வஜ்ர நந்தி அவர்கள். இவரது காலம் கிபி 470. இவர் ஏற்படுத்திய திராவிட சங்கம், அதனுடைய பெயர் திராவிட சங்கம். கிபி 470 அவர் ஏற்படுத்தியது திராவிட சங்கம். ஆனால் அதில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ் அறிஞர்கள். அவர்கள் இயற்றிய நூல்கள் தமிழ் நூல்கள். ஆனால் இவை இன்னொரு சாரார் தமிழ் சங்கம் என்று அழைப்பார்கள். ஆனால் இதற்கும் சங்ககால தமிழ் சங்கத்திற்கும் தொடர்பு கிடையாது. இது கிபி 470 அமைக்கப்பட்டது. இதை திராவிட சங்கம் என்றும் சொல்வார்கள், திராவிட சங்கம் என்றும் சொல்வார்கள். அவர் வஜ்ரநந்தி அவர்கள் வைத்த பெயர் திராவிட சங்கம், ஆனால் அவர் அழைத்த பெயர் தமிழ் சங்கம் என்றும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தமிழும் திராவிடமும் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறதுல தெளிவா தெரியுது. ஆனால் இருந்தவங்க யாரும் அயல் நாட்டு அறிஞர்கள் கிடையாது, வடமொழி அறிஞர்கள் கிடையாது. அது தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களும் தமிழ் நூல்கள். ஆனால் அதை மொழி ஆராய்ச்சியாளர்கள் சமண சமயம் சார்ந்த நூல்கள் என்று கூறுவார்கள். எனக்கு அதுல அந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி அதுல பண்ணல. ஆனா எனக்கு தெரிந்து அதுல இருந்தது அத்தனையுமே தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் எழுதப்பட்டது திராவிட சங்கம் என்று அழைத்திருக்கிறார்கள், தமிழ் சங்கம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். அப்ப தமிழும் திராவிடமும் அங்கே கிபி 470 தமிழும் திராவிடமும் ஒன்றாக பயன்பட்டு இருக்கிறது. சரி, இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு சாரா என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடனால தெலுங்குதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, திராவிடனா தெலுங்கான்னு பார்க்கலாம். இப்ப குமரில பட்டர் இவர்தான் இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய மீமாம்ச ஸ்லோக வர்த்திகம் என்னும் நூலில் திராவிடம் என்ற சொல் தமிழை குறிக்கவே பயன்படுத்துகிறார். இவர் கூறுவது தெலுங்கு மொழி கிடைத்த போது அதை அவர்கள் எப்படி குறிக்கிறாங்கன்னா ஆந்திர திராவிட பாஷை என்றுதான் குறிக்கிறார்கள். வடநூறார் அப்படித்தான் குறிக்கிறார்கள். அதாவது இதுல திராவிடம் என்கின்ற சொல் அதில் இருக்கின்ற தமிழ் சொற்களை குறிப்பதற்காக, ஆந்திரம் என்ற சொல் அதில் உள்ள சமஸ்கிருதம், தெலுங்கும் சமஸ்கிருதமும் கலந்தது
குறிப்பதற்காக ஆந்திரம் என்ற சொல்லாடல். அது ஆந்திரம் என்பது ரிக்வேதத்தில் ஐத்திரேய பிராமணத்தில் வரும் ஒரு இனக்குழுவின் பெயர். அந்த பெயரை அதற்கு ஏற்றினார்கள். அதாவது தமிழிலிருந்து இது நாம் சொல்லுவோம் தமிழில் தெலுங்கு பிரிந்து சென்றது என்று. ஆனால் தெலுங்கு சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இருவரும் சொல்வது பெயர் தெரியாத ஏதோ திராவிடியன் லாங்குவேஜில் இருந்து இரண்டும் பிழைத்தது என்று அவர்கள் சொல்வார்கள். அது வேற விஷயம். தமிழும் தெலுங்கும் பார்த்தீங்கன்னா இயல்பிலே ஒத்து செல்லும். ஆனா தெலுங்கோடு சமஸ்கிருதம் கலக்க கலக்க அது தமிழை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது இல்லையா? அதனால சமஸ்கிருதத்தை அவர்கள் குறிப்பதற்காக ஆந்திரம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தினார்கள். அதன் ஆந்திர திராவிட பாஷை என்று அழைத்தார்கள். அதே வடநூலார் என்ன சொல்கிறார் என்றால் தமிழை திராவிட பாஷை என்று அழைக்கிறார். அப்ப இதிலிருந்து திராவிடமும் தமிழும் திராவிடம் என்பது தமிழை குறித்தது, ஆந்திர திராவிடம் என்பது தெலுங்கை குறித்தது என்பது தெளிவாகிறது அல்லவா? இதைத்தான் பாவனரும் அவருடைய திராவிடத்தான நூலில் 15வது பக்கத்தில் குறிக்கிறார். தெலுங்கு ஒழித்த ஏனைய மொழிகளை, அதாவது கன்னடம், துளு, தமிழ், மலையாளம், குமரில பட்டர் காலத்தில் மலையாளம் பிரிந்து போகவில்லை. மலையாளம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் தான் பிரிந்து செல்கிறது தமிழை விட்டு. இவையெல்லாம் சேர்த்து குமரில பட்டர் திராவிடம் என குறிப்பிடுகிறார். தெலுங்கினையும் சேர்த்து குறிக்க ஆந்திர திராவிட பாஷை இந்த இணைமொழி பெயரால் அழைத்தார் பழநூலார் என்று பாவனர் திராவிடத்தாய் எனும் நூலில் 15ஆம் பக்கத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார். சரி, இங்கு தெலுங்கு பாத்தீங்கன்னா எதனால பாவனரும் அதை சொன்னாருன்னா, தெலுங்கு தமிழ்ல இருந்து பிரிந்து வெகு தூரம் சென்றமையினால பாவனர் தெலுங்கினை திராவிடத்துக்குள் உள்ளடக்கவில்லை. அதான் காரணம். சரி, இன்னொரு தெலுங்கு உதாரணம் நான் சொல்றேன். கிபி 13இல் பால்குரி சோமநாத புலவர் எழுதிய தெலுங்கு காவிய நூலான பண்டித ராத்திரிய சரித்திரம் என்னும் நூலில் தமிழ் பாஷையை குறிப்பதற்கு, தமிழ் மொழியை குறிப்பதற்கு அவர்கள் திராவிட பாஷை என்பதை இந்த புலவர் எடுத்தாண்டுள்ளார். அதாவது பால்குரி சோமநாத புலவர் எழுதிய தெலுங்கு காவிய நூலான பண்டித ராத்திரிய சரித்திரம் என்னும் நூலில் வரும் திராவிட பாஷை என்கின்ற சொல் தமிழை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு வரும். கிபி 14ஆம் நூற்றாண்டில் கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் என்னும் சமஸ்கிருத நூல். இதை கங்காதேவி ஒரு தெலுங்கர். அவர் எழுதிய சமஸ்கிருத நூல் மதுரா விஜயம் என்கிற சமஸ்கிருத நூல் தமிழகத்தை திராவிட தேசம் என்று குறிக்கிறது. அப்ப தெலுங்கர் தமிழகத்தை குறிக்கிறதுக்கு திராவிடம் சொல்லி தனியா அவர்கள் சொல்லாடல் பயன்படுத்திருக்காங்க. தெலுங்கை குறிக்கிறதுக்கு ஆந்திர திராவிடம் என்று சொல்லாடலை பயன்படுத்திருக்கிறார்கள். எனவே திராவிடம் தான் தெலுங்குன்னு சொல்றது என்ன ஆகுது? இந்த இடத்துல திராவிடம் தான் தெலுங்கு அப்படின்னு பொய் பரப்புரை பண்றதுடைய அந்த பொய்யுரை அடிபட்டு போகுது இல்லையா? ஆனால் திராவிடம் என்பது தமிழை குறித்த சொல், ஆந்திர திராவிடம் என்பதுதான் தெலுங்கை குறித்த சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடர்கள் என்பது பார்ப்பனர்களை குறிக்கும் சொல் என்றும் சிலர் வாதிடுவது உண்டு. அதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, திருஞான சம்பந்தரை திராவிட சிசி என்று ஆதிசங்கரர் அழைத்த நிகழ்வினை கொண்டு அவர்கள் சொல்வார்கள். இன்னொன்று, நமது தென்னிந்தியாவில் வசிக்கின்ற பார்ப்பனர்கள் திராவிட் என்ற அடைமொழியை வைத்திருப்பார்கள். அதனையும் வைத்து அவர்கள் திராவிடம் என்பது பிராமணர்களை குறித்த சொல் என்று சொல்வார்கள். சரி, இந்த திருஞான சம்பந்தர் திராவிட சிசி என்று திருஞான சம்பந்தரை திராவிட சிசி என்று ஆதிசங்கரர் அழைத்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஆதிசங்கரர் தமிழில் பாடினார். அதுதான் மெயின் காரணம். அதன் காரணமாகத்தான் அவரை திராவிட சிசி என்று அழைத்தார். அதே போல இங்கே திராவிட் என்று தென்னிந்தியாவில் வாழும் பிராமணர்கள் பேர் வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா முழுக்க பிராமணர்கள் பறை வாழ்ந்தார்கள். ஆனால் தெற்கே அதிகமாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், திராவிடர்கள். அவர்கள் தங்களை நாங்கள் தெற்கே திராவிட இனங்களிலும் தங்களை தனிமைப்படுத்தி காட்டுவதற்காக திராவிட் என்று அவர்கள் அடைமொழி சேர்த்துக் கொண்டார்கள். இங்கு திராவிடம் என்பது இனத்தை குறிக்கவில்லை. இவர்கள் திராவிட் என்பது இனம் அல்ல. இங்கே திராவிட் என்பது அந்த இடத்தை குறிக்கிறது. அதனால்தான் திராவிடம் என்ற சொல் பார்ப்பானர்களை குறித்ததல்ல. அது இந்த இடத்தில் அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்ட இந்த சொல். அதனால் திராவிடர்கள் என்றால் பார்ப்பனர்கள் என்று கூறுவது மிகவும் அபத்தமான ஒன்று. சரி, இதன் பிறகு நம்ம தாய்மானவர் பாடல் ஒன்று பார்க்கலாம். தாய்மானவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாய்மானவர் எவ்வளவு அருமையான தமிழ் இலக்கியங்கள், தமிழ் பாடல்கள் பாடியிருக்கிறார். தாய்மானவர் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் புலமை பெற்றவர். 2 மொழியிலுமே மிகவும் புலமை பெற்றவர். அவர் ஒரு பாடல் பாடுகிறார்.
வடமொழியிலே வல்லான் ஒருவன் வரவும் தரிலே, வடமொழியிலே வல்லான் ஒருவன் வரவும் திராவிடத்திலே வந்தா விவகரிப்பேன். வல்ல தமிழறிஞர் வல்ல வல்ல தமிழறிஞர் வரினங்கே வடமொழியில் வசனங்கள் சிறிது புகழ்வேன். அதாவது இதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், வடமொழியிலேயே வல்லவனான ஒருத்தன் வந்தால் தமிழிலே சிறப்பனைத்து முன்னமே வந்துவிட்டது என்று விவரமாக சொல்லுவேன். ஒரு வல்லமை பெற்ற தமிழறிஞர் வந்தாலோ அங்கே வடமொழியின் சிறப்பு சிலவற்றையும் எடுத்துரைப்பேன். இதுதான் இந்த இரண்டு வார்த்தைகளை திராவிடம் அண்ட் தமிழ், இந்த ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சொல்லாடல அவர் பயன்படுத்தியிருப்பார். முன்னதுல திராவிடத்தை தமிழை குறிக்க பயன்படுத்தியிருப்பாரு, ரெண்டாவது தமிழறிஞர்னே பயன்படுத்தியிருப்பார். ஸோ தாய்மானவருமே இரண்டுமே, அதாவது தமிழும் திராவிடம் ஒன்றே என அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது இந்த தாய்மான் பாடல் மூலம் நாம் அறியலாம். பின்னாளில் இப்ப பாத்தீங்கன்னா அதாவது காட்டுவல் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டு தான் அவர் வந்தது. ஸோ 18ஆம் நூற்றாண்டுல அவர் என்ன பண்றாருன்னா, பின்னாளில் சமஸ்கிருத போர்வையை விலக்கி அவர் ஒப்பிலக்கணம் செய்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்ற ஒரு இனத்தை உருவாக்குறாரு, திராவிட மொழி குடும்பத்தை உருவாக்குகிறார். அவர் புதுசா ஒன்றும் திராவிடம் சொல்ற பேர் அந்த மொழி குடும்பத்துக்கு வைக்கல. பாத்தீங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுலையும் திராவிடர் என்ற பெயர் இருந்திருக்கிறது. கிபி 450 திராவிட சங்கம் இருந்திருக்கிறது. கிபி 10, கிபி 13, 14 என அனைத்து இடங்களிலுமே திராவிடம் சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சொல்லைத்தான் காடுவல் அவர்கள் எடுத்து கையாண்டார். அதனால் காடுவல் தான் திராவிட சொல்ல உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றது மிகவும் அபத்தமான ஒரு செய்தி. பின்னால இந்த ஆரியத்துக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் எழும்போது இந்த ஆரிய எதிர்ப்புக்காக இந்த திசை சொல்லையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். சரி, திராவிடம் என்கின்ற சொல் பெரியார் அண்ணாவிற்கு முன்பே அயோத்திதாச பண்டிதரால் சிறிதளவு முன்னெடுக்கப்பட்டது. அதாவது 1850 தமிழ் தேசியம் பேசி மிகச்சிறந்த ஆரிய எதிர்ப்பினை பதிவு செய்தவர் அயோத்திதாச பண்டிதர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்றைய தமிழ் தேசியம் பேசுவர் கூட அவருடைய முன்னோடியாக அயோத்திதாச பண்டிதரை தான் கூறுகிறார்கள். அந்த அயோத்திதாச பண்டிதர் 1891 திராவிட மகாஜன சபையை அவர் நிறுவுகிறார். அதன் பிறகு அதே போல் அவர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழையும் நடத்துகிறார். அப்போ மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியான அயோத்திதாச பண்டிதரே திராவிட மகாஜன சபை என்பதை நிறுவியிருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு தெரிந்திருக்கிறது தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று. அதே காலகட்டத்தில் மற்றொரு மொழி ஆராய்ச்சியாளர் பண்டிதர் கிரயர்சன் 1891 ஆராய்ச்சிற்காக விண்ணப்பித்து 1894 ஆராய்ச்சியை தொடங்கி 30 ஆண்டுகள் ஆராய்ந்து 1928 வெளியிடப்பட்ட அவரது இந்திய மொழி ஆராய்ச்சி, அதாவது லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா எனும் நூலில் அவர் தமிழம் என்பதே திராவிடம் என்பதின் மூலச்சொல் என்று அவர் தெளிவாக விளக்குகிறார். இதே கருத்தை ஸ்டென்கோனோவ் எனும் மொழியியல் வல்லுநர் தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் எனும் சொல் தோன்றியதாகவும் அவரும் நிறுவுகிறார். தமிழம் என்ற நம்முடைய ஒரே சொல் திரமிழ, திரமிழ்க, திரமிழம், திரமிடம், திராவிடம், திராவிடம் என்று பல்வேறு திசை ஒலிப்பு சொற்களாக நின்றாலும் அவை எல்லாமே தமிழை குறித்த ஒரு சொற்கள் தான், திசை சொல் தான் என்பது தெளிவாகிறது இல்லையா? திராவிடம் இறுதியாக ஒண்ணு நான் சொல்றேன். திராவிடம் சொல் குறித்து இறுதி சான்றாக பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலை நான் இங்கே கூற ஆசைப்படுகிறேன். திராவிடம் தமிழ் இல்லை என்று வாதிடுவோர் கொஞ்சம் கேட்கட்டும் இந்த பாடலை. பாவி மொழியில் பகர்ந்த மகாவம்ச நூலில் ஒரு செய்தி நோக்கின்றோம். மேலாம் தமிழ் என்ற சொல்லை தமிழோ என்றார் ஏன்? தமிழர் அல்லார் நாக்கு தவறு. தமிழ்நாட்டை ஆசிரியர் தலைமை முன்னாள் தமிழிசி என்று உரைத்தார். தாம் ஓர் தமிழர் அல்லார். ஆதலினால் தோழா அயலார் ஒரு சொல்லை ஓதலினால் மாறுபடல் உண்டு. தமிழென்றும் சாற்றுதற்கு மச்ச புராணம் தமிழமென்றும் சாற்றியதும் காண்க. தமிழா படியை பிரதியென்னும் பச்சைப்பட்டவோர் இப்படியுரைத்தல் யார் வியப்பார்ப்பார்? தமிழோவும் தமிழிசையும் வேறு தமிழ் எல்லாம் சாற்றின் தமிழன் திரிவே அவைகள் செந்தமிழ்
சொல் வேறுதான் தெரிந்ததுண்டோ இவங்கற்றில் பேசு. பிரிந்த தமிழ்ச்சொல் சொல்லும் தமிழ் சொல்லே ஆற்றில் பிரிந்த வாய்க்காலும் தெரிதோ. தெரிந்த பயத்தை பயம்பளம் என்பார் அவைதாம் தழைத்த தமிழ் சொற்கள் தாம். உரைத்த இவை கொண்டே உணர்க தமிழம் திராவிடம் என்றே தெரிந்ததென்று. திராவிடம் ஆரியர் வாய்ப்பட்டு தெரிந்தாலும் அச்சொல் ஆரிய சொல் ஆகுமோ அறி என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக திராவிடம் என்பது தமிழை குறித்த சொல்தான் என்று சொல்லியிருப்பார். தமிழம் என்பதே திராவிடம் என்று தெரிந்தது என்று மிக தெளிவாக பாரதிதாசன் கூறியிருப்பார். இன்று நாம் இவ்வளவு தரவுகளோடு மிக எளிமையாக திராவிடம் என்பது உண்மையிலேயே தமிழினை குறிக்கும் ஒரு திசை சொல்லாகும், திராவிடர் என்பதும் அவ்வாறே என்று எளிமையாக சொன்னாலும் கூட மிகவும் அதற்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா தமிழினை நாம் ஆங்கிலத்தில் தமிழ் என்று ஒலிக்க முடியாமல் தமிழ் என்று உச்சரிக்கிறோம் இல்லையா? அதுபோலத்தான் தமிழ் குறித்த ஒரு திசை சொல்லே திராவிடமாகும். தமிழ் என்பது இயல்பு சொல், அது குறித்த திசை சொல்லே திராவிடம் என்பதுமாகும் என்று நாம் மிக எளிமையாக இத்தனை தரவுகளோடு நாம் உரைத்தாலும் சிலர் வம்படியாக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படின்னே பூனை கண்ணு மூடிக்கொண்டா அந்த உலகமே இருட்டுன்னு சொல்றது மாதிரி அப்படியே நாம சொல்றது எதை ஆராய்ந்து பார்க்காமல் அது தமிழரை குறித்த சொல் அல்ல என்று வாதிடுவார்கள். எனக்கு ஏற்பட்ட நான் இந்த வாதங்களை வைத்து நான் எனது நண்பர்களுடன் விவாதம் செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நண்பர் நான் இந்த திசை சொல்லை குறித்து பேசி முடித்த பிறகு அவர் என்னிடம் கேட்டார், எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவர் சொல்றாரு, எப்படி தோணுதுன்னா, நான் பெத்த பிள்ளைக்கு வேற எவனோ பேர் வைக்கலாமா, அடுத்த வச்ச பேரை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா ஒருபடி மேல போய் இப்ப கொரியாவில இந்தியாவை இந்தோன்னு சொல்றாங்க, அதனால நாம் இந்தியர் அனைவரும் இந்தியாவின் இனப்பெயரை இந்தோ என்று மாற்ற போராடுவோமா அப்படின்னு கேட்டார். இப்படி இரண்டு நண்பர்களுடைய பதில் உரைகள் எனக்கு நான் இந்த மாதிரி திசை சொல்லை பற்றி நான் எடுத்து கூறிய போது, இந்த இரண்டுமே பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு திசை சொல்லை பற்றி புரிதல் இல்லை. அவர்களுக்கு புரியும்படி சொல்வதானால் நாம் நமது பிள்ளைக்கு வைத்த பெயர் என்னது, நாம் பிள்ளைக்கு ஒரு தமிழ் சொல்லி பெயர் வைக்கிறோம். ஆனா இந்த பேரு அயல் நாட்டு ஒருத்தவனுக்கு அந்த பேர் அவன் மொழியில அவனுக்கு உச்சரிக்க முடியல. அப்ப அவன் என்ன பண்றான்னா, நாம பெத்த பிள்ளைக்கு அவனுடைய மொழியில அவன் ஒரு பேர் வைக்கிறான். அவன் வச்ச பேரை நாம எப்படி யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆனா அவன் வச்ச பேர், அவன் நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கான்னா அந்த பேர் சில அவன் கூப்பிடுறான். நாளைக்கு அந்த பேரை ஒருத்தர் கொண்டு அவனை பற்றி அந்த பேரை வச்சு சில ஆவணங்கள் எழுதியிருக்காங்க, அதை கொண்டு நம்மகிட்ட காட்டும் போது இது ஏன் குழந்தை பேர் இல்லை, அதனால இந்த ஆவணங்கள் எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்றது அப்படி சொல்ற வாதம் ஒரு அறிவார்ந்த வாதமா? கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? இன்னும் சில கருத்துகள் பார்த்துட்டீங்கன்னா திராவிட அரசியலையுமே திராவிட திசை சொல்லையும் குழப்பிக்கொண்டு அப்படி பேசுவாங்க. ரெண்டையும் குழப்பிக்கொண்டு திராவிட சித்தாந்தம் சொன்னாலும் இங்க யாருக்கும் தெரியாது. தமிழக மக்கள் திராவிட மாயையினால் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை அறியாமல் இருந்து மீட்டுக் கொண்டு வர இன்றைய தமிழ் தேசியம் பேசும் எங்களை போன்ற ஒரு சிலரால் மட்டுமே முடியும் என்று என்கிட்ட இதே கருத்துக்களை இந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்க உண்மையான தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னா, உண்மையா தமிழ் மேல பற்று கொண்டவர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக திராவிடர்கள் தான் தமிழர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் தமிழ் பற்றிய அந்த சொல்லை பற்றிய தேடல் உங்களுக்கு பிறந்திருக்கும். ஏன்னா நீங்க தமிழ் மேல பற்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொல் பற்றிய தேடல் உங்களுக்கு தானாகவே ஏற்படும். அப்ப நீங்க திராவிடர்கள் தான் தமிழர்கள் என்பதை கண்டுபிடித்திருப்பீங்க. திராவிடர்களை ஓட வைப்போம், திராவிடத்தை வேறறுப்போம் என்றெல்லாம் வெற்றி கூச்சல் போட்டிருக்க மாட்டீங்க. அது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, நீங்கள்லாம் தமிழ் அறிவாளிகள் இல்ல, தமிழ் ஆர்வலர் அப்படின்னு எனக்கு பார்க்க தோணாது. எனக்கு தோன்றது என்ன செய்யணும்னா, நீங்கள் தமிழ் உணர்ச்சியாளர்கள், நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல, தமிழ் உணர்ச்சியாளர்கள். அதனால்தான் நான் அப்படித்தான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க மட்டும்தான் வந்து தமிழ் மேல பற்று கொண்டு அறிவா சிந்திக்கிறது மாதிரியும், தமிழர்கள் திராவிட மாயையினால அறிவில்லாம இருக்கிறாங்க, அவங்கள அறிவுக்கு நாம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து மிகவும் நகைப்புக்குரியது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னா, இப்ப இந்திய தமிழ் தேசியம் எப்படி பேசுறீங்க நீங்க? மேடையில கைதட்டு வாங்குவதற்காக சொல்லப்படும் புனைவுகளும், மரபணு சோதனைகளும், வகுப்புவாத விதைக்கும் கருத்துக்களும், நடைமுறை பொருந்தா திட்டங்களும் பேசுகின்ற இந்திய தமிழ் தேசியம் இறுதி வரைக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திடம் எடுபடாமலே போகும். ஒரு சின்ன உதாரணம் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அதாவது திராவிடம் இதுவரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் சும்மா சொல்றேன், திராவிடம் வந்து நான் இன்னைக்கு திராவிடத்தினால்தான் நான் படிச்சேன், முதல்நிலை பட்டதாரி ஆனேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதுக்கு எதிர்வாதம் வைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க, சரி எங்களை நீ படிக்க வச்ச, ஆனா எதை படிக்க வச்ச? அதாவது தமிழ் இலக்கியங்கள் தானே படிக்க வைத்தீர்கள். அந்த தமிழ் இலக்கியங்கள் எழுதின தமிழனை யார் படிக்க வச்சா அப்படின்னு மேடையில் வந்து பேசுகிறீர்கள். அதை கேட்டு எனது தமிழ் பிள்ளைகள், தமிழ் சகோதரர்கள் கைதட்டுகிறார்கள். எனக்கு மனம் கஷ்டமாக இருக்கிறது. அதாவது நான் படித்திருக்கிறேன் என்று, ஆனால் எனது அம்மா அப்பா படிக்கவில்லையே, எனது பாட்டி தாத்தா படிக்கவில்லையே. ஆதித்தமிழன் படித்திருந்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆதித்தமிழன் பண்பாட்டில், கல்வியில் மிகச் சிறந்தவன். அவன் பல இலக்கியங்களை உருவாக்கினான், மிக அறிவார்ந்து சிந்தித்தான். அதனால்தான் அவனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்ல முடிந்தது. ஆனால் இன்று நான் படித்திருக்கின்றேன், ஆனால் எனது தாயோ தந்தையோ, எனது பெற்றோரோ, எனது தாத்தாவோ பாட்டியோ படிக்கவில்லையே, ஏன் என்று நீங்கள் அந்த இடத்தில் கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் உண்மையாகவே அறியாமல் இருக்கும் தமிழக மக்களை காக்க வந்தவர்கள் என்று நானும் சொல்லி இருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். இப்படி பேசுகின்ற சில தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தின் முன்னோடியான அயோத்திதாச பண்டிதரின் அரசியல் சமூக சிந்தனை தொகுப்புகளை படித்திருப்பார்களா என்று கேட்டால் அதுவும் படித்திருக்க மாட்டார்கள். அல்லது பெரியாரின் சிந்தனை தொகுப்புகளை அது படித்திருப்பார்கள் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அப்படி அந்த இரண்டையுமே அவர்கள் படித்திருந்தால் அவர்கள் பேசுகின்ற இந்திய தமிழ் தேசியம் 1919ஆம் நூற்றாண்டிலேயே கட்டமைக்கப்பட்டு இன்று மிகப்பெரிய விருட்சமாக திராவிட இயக்கமாக வளர்ந்து தமிழ்நாட்டில் தழைத்து நிற்கிறது என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும். முன்பு திராவிடம் என்று சொன்னாலே ஆரியர்கள் வருவார்கள். தற்போது திராவிடம் என்று சொன்னால் உங்களை போன்ற புதிதாக தமிழ் தேசிய பேசும் சிலர் வருகிறீர்கள். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. அவர் திராவிடம் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுக்கின்ற காலகட்டத்தில் அவர் சொன்னது ஆரியம் என்பதற்கு எதிர் என்றால் திராவிடம். அதனால் நான் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டுகிறேன். திராவிடர் கழகம் என்று நான் பெயர் வைக்காமல் போயிருந்தால் வேறு என்ன பெயர் வைத்திருப்பேன் என்று சொன்னால் சூத்திரர் கழகம் என்று பெயர் வைத்திருப்பேன் என்றார். மேலும் அவரிடம் நீங்கள் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கலாம் என்று கேட்டதற்கு ஆரியனுக்கு திராவிடன் என்று சொன்னவுடன் எவ்வளவு கோபம் வருகிறதோ அவ்வளவு கோபம் எப்போது தமிழர் என்று சொல்லும்போது வருகிறதோ அப்பொழுது நான் தமிழர் கழகம் என்று வைக்கிறேன் என்று பெரியார் சொல்கிறார். இதுதான் பெரியார். இப்பொழுது திராவிடன் என்று சொன்னால் யாருக்கு கோபம் வருகிறது என்பதை நாம் சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட சித்தாந்தம் என்னவென்று இங்கே யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறீர்கள். நான் திராவிட சித்தாந்தத்தை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தந்தை பெரியார் திராவிட கழகத்தை ஆரம்பிக்கும் போது 3 கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பித்தார். ஆரிய சனாதானம் நீங்க வேண்டும், அதாவது மனிதன் இழிவு செய்யும் நிலை ஒழிய வேண்டும், தமிழருக்கு என்று தனி நாடு வேண்டும், அதுவரை வகுப்பு வாரியான பிரதிநிதித்துவம் வேண்டும். இந்த 3 கொள்கையின் அடிப்படையில் உருவானதே திராவிட சித்தாந்தம் என்பதுதான் நான் பார்க்கிறேன் என்று அந்த நண்பர்களுக்கு வந்து நான் எடுத்துரைத்தேன். இன்னும் சில நண்பர்களின் வாதங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திராவிடம் என்ற சொல்லாடலை தவிர்ப்பது நலம், திராவிடம் சொல்றது பழைய திசை சொல், அதை சொல்லி நீ எத்தனை காலத்துக்கு நான் ஓட்ட போகிறோம் என்று. இப்போ கிரேக்க தடையில மலேசியர்கள் எடுத்துக்கொள்வோம். மலேசியர்கள் அவர்களுடைய தொன்மையினை ஆவணப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் நமது தமிழ் இலக்கியங்களே, தமிழ் வரலாற்று ஆய்வு நூல்களை அவர்கள் ஆராயும் போது மலேசியா என்றா இருக்கும், இங்கே கடாரம் என்று இருக்கும். ஆனால் கடாரம் எங்களது பெயர் அல்ல, அதனால் கடாரம் என்பதை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள மாட்டோம், சார்ந்த தகவல்கள் எதையுமே நாங்கள் திருட்டிக் கொள்ள மாட்டோம் என்றா சொல்வார்கள். அதே போல கிரேக்கர்கள் இங்கு வந்து ஆய்வு செய்யும் போது, அவர்களது வரலாற்றை தொகுக்கும் போது, நமது தமிழ் இலக்கியங்களை பார்க்கும் போது இங்கே யவனம் கிரேக்கம் என்று இருக்கும். ஆனால் கிரீஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் அது எங்களை சார்ந்த
தகவல்கள் கிடையாது, அதனால் அது எங்களை சேர்ந்ததில்லை என்று அவர்கள் தள்ளி வைத்து விடுவார்களா? அது மாதிரிதானே தமிழும். நாம் தமிழை பற்றிய தொன்மையினை தேடி செல்லும் போது இன்று கிடைக்கின்ற அத்தனை தொல்லியல் ஆராய்ச்சி முடிவுகளிலும் அது எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், தமிழ் திரையிடம், தமிழம், பிரமிடம், திராவிடம் என்றேதான் இருக்கிறது. இப்ப நான் திராவிடம் என் சொல் இல்லைன்னே சொல்றேன். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? என்னுடைய தொன்மை குறையப்படுமா இல்லையா? ஏற்கனவே கீழடி பற்றி ஆய்வுகள் மூடி மறைக்கப்படுகின்றன. இப்பொழுது இன்று வளரக்கூடிய தலைமுறையிடம் திராவிடம் உனது சொல் இல்ல, திராவிடம் சொன்னாலே நீ இல்ல அப்படி சொல்லுகின்ற ஒரு செய்தியானது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாக ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை இந்த தலைமுறை வளர்ந்து நிற்கும் போது திராவிடம் என்று சொன்னால் தமிழர் இல்லை என்று சொல்வார்கள். அப்போ திராவிடம் சார்ந்த ஆவணங்களை படிக்கும் போது அது எங்களை சார்ந்த ஆவணம் இல்லை, அப்ப தமிழனின் தொன்மை அங்கே அடிபட்டு போகுதல்லவா? இப்படித்தான் நான் பார்க்கிறேன் இதை. சோ இந்த திராவிடம் என்று சொல்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற பின்னணியில் இருக்கின்ற அரசியல் தமிழின் தொன்மையினை, தமிழனின் தொன்மையினை குறைக்க வேண்டும் என்கின்ற பின்னணியில் தான் இந்த அரசியலை நான் பார்க்கின்றேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு, நீங்கள் எப்பொழுதெல்லாம் திராவிடம் தமிழர்கள் இல்லை என்று சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக திராவிடம் தமிழ்தான், தமிழர்கள் தான் என்பதை கண்டிப்பா முன்னெடுக்க இந்த ஆய்வுகளை கண்டிப்பாக கொண்டு வருவோம். தமிழம் தமிழர் வாழும் காலம் வரை திராவிடம் என்ற சொல்லாடல், தமிழம் திராவிடம் இந்த சொல்லாடல் அனைத்துமே இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு எங்களது தொன்மையும் வரலாறும் மிக முக்கியம் என்று நான் அவர்களிடம் எடுத்து சொன்னேன். இறுதியாக திராவிடம் பற்றி எனது கவிதை ஒன்றினை கூறி எனது உரையினை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். திராவிடத்தால் வீழ்ந்தோமே உறவே என்று வீதியில் கேட்டது ஒருவனின் குரல். அன்று பாடசாலைகளும் கல்லூரிகளும் அமைத்து ஆங்கிலமும் படிக்க வழிவகுத்து உணவு, உடை, புத்தகம் கொடுத்து இலவச பஸ்பாஸ் வழங்கி மடினி கணினியும் கொடுத்து இடஒதுக்கீடு ஒதுக்கி கல்வி கட்டணத்தில் சலுகை அளித்து இன்று குடும்பத்தில் முதல் பட்டத்தாரி அவன் என்று பெருமைப்படுத்திய திராவிடம் அவன் குரல் கேட்டு சிரித்தபடி சென்றது. திராவிடத்தால் வீழ்ந்தோமை என்பது மற்றொரு குரல் வீதியில். 8 வயதில் திருமணமாவதை தடுத்து 8வது வரையாவது படி, திருமண சலுகை உண்டென வரையறுத்து சைக்கிள் கொடுத்து படிப்பு வேலை என்பதில் தனித்தனி இடம் அமைத்து கற்க வைத்து அடிமை தலையினை அகற்றி சொத்தில் பங்கு கொடுத்து சுயமரியாதை கற்றுக் கொடுத்த திராவிடம் உன்னையத்தபடி நகர்ந்து சென்றது. திராவிடத்தால் வீழ்ந்தோமை என்பது இன்னொரு குரல். அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் இலவச சிகிச்சை பெறும் அவனை திராவிடம் அமைதியாக கடந்து சென்றது. ஆரியமும் திராவிடமும் ஒன்றியென உருட்டியது இன்னொரு குரல். ஆரிய சாணதன தீங்கை சாடி ஜாதி கொடுமைகளை பொசுக்கி பெயருக்கு பின்னால் வரும் ஜாதி அடையாளத்தை கூட அழித்து தோளில் துண்டணியை செய்து தீண்டாமையினை விலக்கி சமத்துவபுரம் கண்டு சமூக நீதியை நிலைநாட்டிய திராவிடம் மௌனமாக கேட்டு சென்றது. நாங்கள் தமிழர்கள், திராவிடர்கள் அல்ல. திராவிடம் என்ற சொல்லே தமிழில் இல்லை. திராவிடத்தை வேறொருப்போம் என்று குரலிட்டான் ஒருவன். அயல் நாட்டில் தனது பெயரினை மேலதிகாரி தவறாக உச்சரித்தாலும் திசை சொல்லாக அதை ஏற்றுக்கொண்டு மறுக்காது பதிலளிக்கும் அவனை தமிழர்களை குறித்த திசை சொல் திராவிடர்கள் என்ற திசை சொல் எள்ளி நகையாடி சென்றது. தமிழா, வாட்ஸ்அப் விடுத்து உண்மை அரசியலை தேடிப்படி. திராவிடம் என்ன செய்தது என்று புரியும். தமிழின் தொன்மை ஆவணங்களை தேடிப்பார். திராவிடர்கள் யார் என்ற உண்மை புரியும். முடிவாக திராவிடம் என்பது தமிழரை குறித்த சரித்திர சிறப்பு மிக்க ஒரு திசை சொல். அதை சிதைவுறாமல் போற்றி பாதுகாத்து அச்சொல் பற்றிய உண்மைகளையும் தமிழின் தொன்மையினையும் சிறப்பினையும் நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பது தமிழராகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி எனது உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிடம் ஒரு சொல் ஆய்வு என்ற தலைப்பில் பள்ளியில் பாடம் பயின்றது போல் உணர்கிறோம். ஆதி தமிழன் பல இலக்கியங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் கிபி 11களில் வரையிலும் எங்களை அழைத்து சென்று பல கருத்துக்களை எங்களுக்கு எடுத்துரைத்த 8 வயதில் திருமணம் வேண்டாம், 8 வயதில் படியுங்கள் என்று திராவிடம் சொன்னது, உங்கள் வீடுகளில் பட்டதாரிகளை தந்தது திராவிடம் என்று பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்.
அவருக்கு, பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகளை உயிஸ் வைகோவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.